ஸ்டாலின் ஆட்சியில் கமிஷன், கரப்ஷன், கலெக்ஷன் என இருப்பதால் அரசு கட்டிடங்கள் இடிந்து விழும் நிலை ஏற்பட்டுள்ளதாக முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் குற்றம் சாட்டினார். திண்டுக்கல் நாகல் நகர் பாரதி பகுதியில் இயங்கி வரும் மாநகராட்சி நடுநிலைப் பள்ளியில் வகுப்பறையின் மேற்கூரை திடீரென பெயர்ந்து விழுந்ததில் 7 மாணவர்கள் படுகாயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். இதுகுறித்து அறிந்த முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற உறுப்பினருமான திண்டுக்கல் சீனிவாசன் பள்ளி கட்டிடத்தை ஆய்வு மேற்கொண்டு காயமடைந்த மாணவர்களை நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்தார். இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர், இதில் சம்பந்தப்பட்டுள்ள அதிகாரிகள், ஒப்பந்ததாரர் என அனைவர் மீதும் கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினார். யாருடைய உயிர் போனால் நம்முடைய பிள்ளைகள் அது பலியாகாமல் இருப்பதற்குரிய சூழ்நிலையும், கட்டடங்கள் கட்டுவதிலும் ரோடுகள் போடுவதிலும் தரமான பணிகள் இருக்க வேண்டும் என்பதற்கு ஒரு உதாரணம். எல்லாவற்றிலும் கமிஷன், கரப்ஷன், கலெக்ஷன் மூணையும் பார்க்குற அரசாங்கம் இருக்கிற காரணத்தினால தான் இந்த தவறு நடந்திருக்கு. பெரிய நடவடிக்கை, உரிய நடவடிக்கை கட்டடத்தை கட்டியவர்கள் மீது எடுக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன்.